அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணியில் பயணிக்க வாருங்கள். நான் உங்க சக்தியில் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம மோஸ்ட்லி வரலாற்று வீடியோ போடுவோம். இன்னைக்கு ஆனால் விழிப்புணர்வு வீடியோ யாருக்காக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்காக இந்த விழிப்புணர்வு வீடியோ நம்ம போடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசால் கொடுக்கப்படுற இந்த நியூட்ரிஷன் கிட்டு, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் சில பேருக்கு 1 கிட்டு தான் தராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நமக்கு 2 கிட்டு கொடுக்கணும், சரிங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே கிட்டு தான் தராங்க. அது ஏன்ற ரீசன்றது நான் சொல்கிறேன். இது எப்படி நீங்கள் போய் வாங்கினா அந்தந்த ஏரியா, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அவங்க ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லி இருக்கும். அவங்க சில நர்ஸு டாக்டர்ஸ்லாம் தமிழக அரசு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எதுக்காக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அலையக்கூடாதுன்றதுக்காக அந்தந்த ஏரியாவில் நர்ஸும் டாக்டர்ஸ்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3வது மந்த் இந்த கிட்டு கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3வது மாதம் ஒரு கிட்டும் 7வது மாதம் ஒரு கிட்டு கொடுப்பாங்க. சில பேருக்கு 2 கிட்டு உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரே ஒரு கிட்டு மட்டும் தான் தராங்க. 2வது கிட்டு தர மாட்டாங்க. ஒரு சிலர் கொடுக்கறதே இல்லை. போய் கேட்டாலும் இப்ப தாரோம் அப்ப தாரோம்னு சொல்லிடுறாங்க. கிட்டு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு சமயம் பணமும் கர்ப்பிணி பெண்களுக்கு பணமும் போடுறாங்க. நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு கொடுக்குற எல்லா சலுகைகளும் மக்களுக்கு சேரணும். அது என்ன செய்யறாங்க, இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம போய் கேட்டாலும் இன்னும் வரலைங்கிறாங்க, இன்னும் கிட்டு கொடுக்கலன்னு சொல்றாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம ஸ்டாக் இன்னும் வரல, ஸ்டாக் இன்னும் அவைலபிளா இல்லை, நாங்கள் வரும்போது நமக்கு சொல்லுவோம்னு சொல்லி இழுத்தடிப்பாங்க. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது கொடுக்கறதுக்கு என்ன வழின்றத நான் சொல்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கிட்ல என்னென்ன தராங்கன்றத நான் காட்டுறேன். நீங்க பாருங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூடை இருக்கு இல்லையா, அந்த கூடை டேமேஜா இருந்தது. 2 கிட்டு கொடுத்தாங்க. இந்த இது நல்லா இருக்கு. ஆனால் இந்த பச்சை கலர் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் தான் இருக்கு. ஆனால் பரவாயில்ல. அதனால உள்ள என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். 2 புரோட்டீன் பவுடர் கொடுக்குறாங்க. 2 புரோட்டீன் பவுடர் கொடுப்பாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது உள்ள ஓபன் பண்ணிக்கோங்க. உள்ள ஓபன் பண்ணி சீல்டா இருக்கா இல்ல அந்த ஓபன்ல இருக்கா, எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து நீங்க வாங்குங்க. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாமே கரெக்டா இருக்கான்றத நீங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்கும்போது அந்த சுகாதார நிலையத்திலே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு வீடியோவா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரூஃப்காக ஒரு வீடியோ எடுத்துட்டா கூட நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இது கொடுக்கலன்னு சொன்னா கூட நீங்க இந்த வீடியோவை நீங்க காட்டலாம். பாருங்க, நான் வீடியோ எடுத்திருக்கேன், இல்ல இது கிடைக்கலன்னு சொல்லி. நீங்க சப்போஸ் அது எடுக்காம நீங்க வீட்டுக்கு வந்துட்டே வச்சுங்களேன், நீங்க வீட்டில் எடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அதனால இது ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்க முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா பாருங்க. இது 2 இது கொடுப்பாங்க. 2 அயன் டானிக் இல்ல இது புரோட்டீன் பவுடர் 2. இந்த அயன் டானிக் அஸ்டிஃபர் சொல்லி ஒரு டானிக். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது தண்ணியில கலந்து குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது. பேபியோட அந்த பிளட் ஃப்ளோலாம் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அஸ்டிஃபர் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவல் கொடுப்பாங்க. பேபி டவல் ஓகே, நல்ல குவாலிட்டியில் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் லேண்டஸ் கொடுக்குறாங்க. 2 டப்பா பேரிச்சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கொடுப்பாங்க. ஒரு நைட் டப்பா நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த சைஸில் ஒரு நைட் டப்பா கொடுப்பாங்க. ஆவியில் கொடுப்பாங்க. ஒரு கப் கொடுப்பாங்க, சரிங்களா? இவ்வளவுமே இந்த கிட்ல கிடைக்கும். டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. இது பூச்சி மாத்திரை. இந்த பூச்சி மாத்திரை சில பேருக்கு முன்னாடியே பூச்சி மாத்திரை போட்டிருப்பாங்க. அது கேட்டுக்கோங்க, அது போடலாமா இல்லைன்னா உங்க அந்த நர்ஸ் ஏரியாவில் ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்க கால்சியம் மாத்திரையும் அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க. அது நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், அதனால அது இல்லை கொடுக்குறாங்க. சரி, இது இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாமா? ஆமாம், இதை வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் குடிங்க, மறக்காம அயன் டானிக்லாம் குடிங்க. இந்த 2 புரோட்டீன்ஸ் பவுடர் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக மறக்காம குடிச்சிருக்காது. இந்த பாருங்க, இதுதான் அந்த அயன் டேப்லெட்டு, கால்சியம் மாத்திரை எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாரும் இதை பாருங்க. கொடுத்ததுமே நம்ம டேப்லெட்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்து வாங்குங்க. இது
சரி, இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஒரு கிட்டு தான் தராங்க, ஏன் இந்த 2வது கிட்டு தரது இல்லை? அது வந்து இந்த நர்ஸு, அதாவது இந்த ஏரியாவில் உள்ள நர்ஸை தான் நீங்கள் இன்னும் போய் கேட்கணும், நீங்கள் ஏன் 2 கிட் நீங்கள் தரதில்லை? கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அரசாங்கத்தில் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசு வந்து எல்லாருக்கும் 2 கிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து சில பேர் வந்து அதை தர மறுக்கிறாங்க. அது மறுத்தாலுமே அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கணும். அது எப்படி நீங்கள் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மெட்டான்ற ஒரு ஆப்ஷன் உங்கள் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நான் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு காட்டுறேன். இங்கே போய் ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, மெட்டான்ற ஒரு சிம்பிள் இருக்கும், இந்த ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்கும், ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு மெட்டா ஏஐன்ற ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் திருவள்ளூரில் இருக்கீங்க, இல்லை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்பர்ஸ், நீங்கள் கலெக்டர் ஃபோன் நம்பர் சொல்லி போட்டிங்கன்னா அதுவே வந்து வரும், காட்டும். சரி, நான் போட்டு காட்டுறேன். இப்போ நான் போட்டுட்டேன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபோன் நம்பர் சொல்லி நம்ம போட்டோம்னா அதுவே பார்த்தீங்களா சில ஃபோன் நம்பர்ஸ் வந்து காட்டுது. காட்டுறேன். மக்கள் எல்லாரும் இதை பார்த்துக்குங்க. அதை பார்த்து நீங்கள் பயனடையணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்பர். சரி, ஓகே. நான் வந்து இது வந்து சப்போஸ் தெரியலன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து காட்டாது. எப்படின்னா நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், எந்த நீங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த நான் வந்து இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் வந்து போடுறேன், நம்ம வீடியோவில் நான் போடுறேன், உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் அந்த பண்ணுன்றதை காட்டுறேன். இதுமாதிரி மெட்டாவில் இருப்பேன், நீங்கள் டைப் பண்ணாலே உங்கள் ஃபோன் நம்பர், கலெக்டரோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வரும். தமிழக அரசு, நீங்கள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும். சில பேருக்கு எப்படி இந்த கலெக்டர் எப்படி வந்து மாவட்ட ஆட்சியர் எப்படி கலெக்டர்லாம் எப்படி வந்து அணுகிறதுன்றது தெரியாது, அவங்க ஃபோன் நம்பர்லாம் எப்படின்றது தெரியாது. சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே பயப்படுவாங்க. உங்களுக்கு என்னென்ன அநீதி நடக்குதோ அதுக்கு தான் அரசு வந்து உங்களுக்கு பக்க பலமாக இருக்காங்க, துணையாக இருப்பாங்க. அவங்க கலெக்டர்ஸ்லாம் எல்லாருமே வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க மக்களுக்கு. நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் பேர், நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிப்பாங்க. அந்தந்த ஏரியாவுக்கும் ஒரு பிளாக் இருப்பாங்க, ஒரு இந்த நர்ஸு டாக்டர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் பர்சன் இருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் நம்மளோட கான்டாக்ட் நம்பரை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வந்து தொடர்பு பண்ணுவாங்க. தொடர்பு பண்ணும்போது நீங்கள் இதுமாதிரி சொல்லுங்கள், எனக்கு வந்து 2 கிட்டு தரல, 1 கிட்டு தான் தராங்க, இல்லை மரியாதை குறைவாக நம்ம நடந்துக்கிட்டாங்கன்னா அதையும் நீங்கள் வந்து சொல்லலாம். இல்லை வந்து என்னை ரொம்ப அலைய வைக்கிறாங்க, ரெண்டாவது கிட்டு தர மாட்டுறாங்க, உங்களுக்கு காசு வர மாட்டேங்குது, எதுவும் வந்தாலும் உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த பிளாக்கும் உள்ள ஒரு பர்சன் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. எங்களுக்கு அப்படி தான் வந்து எனக்கு வந்து 2 கிட்டு தரல, எனக்கு 1 கிட்டு தான் தரணும்னு சொல்லி கட்டாயமாக சொல்லிட்டாங்க. நான் உடனே திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் கால் பண்ணி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து அந்த பிளாக் பர்சன் அந்த நம்பர் வந்து அவங்க என் ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களை கால் பண்ண சொன்னாங்க. நான் வந்து அவங்க பேசி எனக்கு என்னென்ன நடந்ததோ அவங்கள்ட்ட எல்லாமே சொன்னேன். அவங்க உடனே வந்து எனக்கு 2வது கிட்டும் கொடுத்துட்டாங்க. உடனே அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே நீட்டாக ஃபஸ்ட்டு வந்து அந்த நர்ஸ்லாம் வந்து எப்படின்னா சில பேர் வந்து மரியாதை குறைவாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதுமாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இதுமாதிரி இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுமாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கிடைக்கும். அதுதான் வந்து தமிழக அரசும் இருக்குது, நம்மளோட கலெக்டர்ஸு எல்லாமே அவங்க நமக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. சரிங்களா? நீங்களும் வாங்கிக்கோங்க, 2 கிட்டு வாங்கிக்கோங்க. நியூட்ரிஷன் கிட்டு கட்டாயமாக 2 கிட்டு நீங்கள் வாங்கணும். நீங்கள் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்ம வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் தான் இல்லையா, நம்மளுக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ யார் ரிலேட்டிவ்ஸோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த விஷயம் போனால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த பயனுள்ள தகவலாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ அதே மாதிரி பணமும் வந்து பேங்க்கு நமக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் கொடுக்குற பணம் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து சேரணும். அதுவும் வந்துச்சான்னு நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள்.
அரசு கொடுக்கறத யாரும் தடுக்கிற உரிமை கிடையாது. ஏன்னா மக்களுக்காக அரசாங்கம் தர சலுகைகள் இதெல்லாம் வந்து இது நம்மளோட உரிமை. இது வந்து யாரும் தடுத்தாலும் நீங்க வந்து உங்களோட ரைட்ஸை வந்து நீங்க தைரியமா நீங்க போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கு நடக்கிற அநீதியை வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்றதுக்காக அதிகாரிகள் அதுக்காக தான் இருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் சொன்னாலே போதும். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண தெரிஞ்சாலே அடுத்த வாட்டி நீங்க ஹாஸ்பிட்டல் போன கூட உங்க மரியாதை நல்லபடியா ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் நம்மளை வந்து சேரும். சரி, ஓகே. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நம்ம காலையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.